கேரளா ஃபாரஸ்ட் தேக்கு ஃபாரஸ்ட் டிப்போவில் இருக்கும் நம்ம இப்போது. இது பார்த்தோன்னா அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பக்கமே இருக்குது இந்த டிப்போ. மற்ற டிப்போங்கெல்லாம் எப்பவுமே உள்ளே இருக்கும், இது பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே இருக்குது. பட் இங்கே இருக்கிற மரம் குவாலிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. ரொம்ப நாள் ஏலத்தில் போகாமல் காஞ்ச மரம்லாம் இருக்குனாங்க. சரி நம்ம காஞ்ச மரம் தேவைப்படுதுன்னு வந்து பார்த்தா இந்த மாதிரி குவாலிட்டியிலேருந்து யார் எடுப்பாங்க? அதனால தான் யாரும் ஏலத்தில் எடுக்காமல் இருக்கிறாங்க போல். நல்ல குவாலிட்டியெல்லாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஒரு ஒழுங்கான ஷேப்பே இல்லையே பாருங்கள். நல்ல பெரிய மரமாக இருக்குது, ஆனால் கீழே ஃபுல்லாக ஸ்டார். ஒரு 5 அடிக்கு வேஸ்ட்டு. பட் எடுக்கிறது நம்ம ஃபுல்லாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கலரும் வெள்ளை கொஞ்சம் அதிகம் தாங்க இதில். இது பாருங்கள், இதுக்கு நாட்டு தேக்கு எடுத்து போயிடலாமே இவ்வளோ வெள்ளைக்கு. இந்த இடத்துல இருக்கிறது சரியில்லை குவாலிட்டி. கலராச்சு இருக்குன்னு பார்த்தோம், கலரும் இல்லை, ஷேப்பும் இல்லை. ஃபாரஸ்ட் தேக்குனா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். இந்த ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு அதே ஷேப்பில் லாஸ்ட் வரைக்கும் வரணும். எந்த ஒரு ஷேப்பும் மாறக்கூடாது, தப்பம் அதிகமாக மாறக்கூடாது. ஒரே அளவாக இருந்துச்சுன்னா அதுதான் மரம். அப்படி கிடைக்கிறதில்ல, நம்ம செஞ்சால் மட்டும்தான் முடியும். மரம் வளர்கிறது தானே, அது எப்படி வளருதோ அப்படி தான் வளரும். இருந்தாலும் ஏதாச்சும் 1, 2 அந்த மாதிரி கிடைக்கிறத நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோன்னா நமக்கு நல்ல கெயின் வரும். ஃபாரஸ்ட் ஏரியாவிலே இப்போ ஒரு தோட்டம் வெட்டிகிட்ருக்கு, மொத்தம் 500 மரம். நல்ல கலர். இது வேஸ்ட்டு, அது இதை விட நல்ல கலராக இருக்குது இப்போ வெட்டிகிட்ருக்குறது. நம்ம அது நாடாந்தேக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் லேண்ட்லேருந்து வெட்டினா அது ஃபாரஸ்ட் தேக்கு, அதே ஃபாரஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் லேண்ட்லேருந்து வெட்டினா அது வந்து நாடாந்தேக்கு. ரெண்டும் ஒரே குவாலிட்டி தான். என்னென்னா இது எத்தனை வருஷம் வளர்ந்துச்சின்னு அவங்க ஒரு இயரை கால்குலேட் பண்ணி எழுதுகிறாங்க. அதில் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இது மட்டும்தான் வித்தியாசம். ரெண்டாவது, இது ஏலம் விடுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சு 2 வருஷம் கழித்து ஏலம் விடுறாங்க. நம்மள்ட்ட அப்படி இல்லையே, கட் பண்ண உடனே நம்ம சேல் பண்ணிவிடுவோம். அதனால் பச்சை மரமாக இருக்கும். இதெல்லாமே காஞ்சி போன மரம். ஃபாரஸ்ட் தேக்குக்கும் நாடாந்தேக்குக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம். இதை தெரிஞ்சவங்க நாடாந்தேக்கை வாங்கிக்கிறாங்க, தெரியாதவங்க ஃபாரஸ்ட் தேக்குன்னு ஃபாரஸ்ட் தேக்கு வாங்குறாங்க. ஃபாரஸ்ட் தேக்கு வாங்குறப்போ ரேட் ரொம்ப அதிகமாக தான் போகும். ஏன்னா பாருங்கள், குவாலிட்டி பிரித்து வைக்கிறாங்களா, இந்த பெண்டை தனியாக வச்சுருவாங்க, ஸ்ட்ரெயிட்டை தனியாக வைப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டுக்கு ஒரு ரேட்டு, பெண்டுக்கு ஒரு ரேட்டு, கீழே சேனல் இருந்தால் ஒரு ரேட்டு, இந்த மாதிரி சேனல் இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, அது ஒரு கிரேடாக போயிடும். சேனல் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்தால் ஒரு ரேட்டு, இந்த மாதிரி தனித்தனியாக ரேட் போடுவாங்க. நாடாந்தேக்கில் அந்த மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் ஆவரேஜாக ஒரே ரேட்டில் தந்துடலாம். பெஸ்ட்டு ஃபாரஸ்ட் தேக்கு வாங்குறத விட ஃபாரஸ்ட் தேக்கு குவாலிட்டியில் இருக்கிற ஒரு நாடாந்தேக்கு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குறது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது மில்லுக்காக இருந்தாலும் சரி, ஓன் யூஸ்க்காக இருந்தாலுமே இதுதான் பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். கேரளா தேக்கு ஹோல்சேல் ரேட்டில் வேணுன்றவங்க நம்ம ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.